ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் தி சிஏபிஎஃப் கொஷின் பேப்பர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக பியூர் சயின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 111th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, Cannon shoots a ball upwards within a initial speed of 100 meter per second. The total time of flight of the ball is 20 seconds before it hits the ground. So 20 seconds வந்து பார்த்தீங்கன்னா travel time. So the ball loses 70% of speed after hitting the ground. Which among the following is a correct height will the ball bounce after the first bounce? ஃபர்ஸ்ட் பவுன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 100 மீட்டர் ஸ்பீடில் பால் வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 20 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு தரையை போய் ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண அப்புறம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் போடும்போது 45 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆன்சர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த சாலிஸ்டிக்ஸ் அண்ட் event that occurs when the sun appears to reach the most northerly or southerly in the is correct. ஆக்சுவலாக சாலிஸ்டிக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சாலிஸ்டிக்ஸ்ல 2 இருக்குது. சம்மர் சாலிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது, வின்டர் சாலிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது. அதிலே தெளிவாக கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சாலிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து June 21, ஸோ யோகா டே. ஓகேங்களா? வின்டர் சாலிஸ்டிக்ஸ் வந்து December 21. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் வரும். ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் June 21. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரெக்ட்லி டிஃபைன்ஸ் பர்டிகுலர் மேட்டர் PM1 பர்டிகுலர் மேட்டர் 1 பார்ட்டிகல்ஸ் இன் ஏர். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல். சரிங்களா? ஸோ அதனால தான் பர்டிகுலர் மேட்டர்ஸ் அது சைஸ் 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. ஸோ PM1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா, there are coarse particles that penetrate directly through the lungs into the blood stream. ஸோ டைரக்டாகவே பிளட் ஸ்ட்ரீம் நம்ம நார்மலாக மூச்சு இழுக்கிறது மூலமா உள்ளே போயிட்டு லங்ஸுக்குள்ளே போய் அது டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே கலக்கிறது தான் வந்து PM1. ஸோ PM1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் So the following heat transfer mechanism does not require a medium. ஸோ ஆக்சுவலாக மீடியம் தேவைப்படாது அப்படிங்கிறது ரேடியேஷனுக்கு மட்டும்தான். கண்டக்ஷன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பொருள் தான் கண்டக்ட் பண்ணும். ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறது கன்வெக்ஷனாலையும் வந்து மீடியம் மூலியமாக தான் நடக்கும், கொல்யூஷனாலையும் மீடியம் மூலியமாக தான் நடக்கும். ரேடியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு வந்து என்ன தேவையில்லைன்னா மீடியம் தேவையில்லை, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், which among the following does not have any linkage with the phenomena of electromagnetic induction? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? ஸோ next question, which one of the following is among statement about the statements does not correct? So on increasing the temperature of solids, the kinetic energy of the particle increases. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எது வந்து நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலிட்ல அதில் கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த சாலிட் மெட்டல்ஸ் டு பிகம் லிக்விட் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் மெல்டிங் பாயிண்ட். கிடையாது. மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டெம்பரேச்சர் தான், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இல்லை. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ எத்திலீன் மாலிகுல் விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் எத்திலீன் மாலிகுல்? எத்திலீன் மாலிகுலோட ஃபார்மேஷன் வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட். இதெல்லாம் பியூர் சயின்ஸ், அதனால எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஐசோடோப்ஸ் of which one among the following elements is used in treatment of cancer? ஸோ இது ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் நார்மலாகவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, which among the following is main ingredient manufacturing of glasses மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? சிலிக்கா வேணும். ஃபர்ஸ்ட் சிலிக்கா வேணும். ஓகேங்களா? சிலிக்கா, சோடியம் கார்பனேட், போராக்ஸ், அலுமினியம் கல்லட்ஸ். So next question, which among the water is good solvent for dissolving ionic components? Because பிகாஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் இருக்கும், டைபோல் மூமெண்ட், ஹை டைபோல் இருக்கும். அதுதான் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ விச் among the following statements with respect to atomic number of an atom is correct? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் சேம் as நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ப்ரோட்டானும் அட்டாமிக் நம்பரும் வந்து ஈக்குவல். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை பற்றி பேசும்போது நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example for endothermic process? Endothermic process is an heat
அப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோ ஹீட் அப்சார்ப்ஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் ஹீட் அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், which one of the following is used as manufacturing of ultra UV protective glasses? UV protective glasses வந்து பார்த்தீங்கன்னா சீரியம் ஆக்சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய இடத்துல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் அப்படின்னா சீரியம். ஸோ யூவி ரேஸை வந்து சீரியம் ஆக்சைடு மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது வேற ஃபார்ம்ஸில் எங்கேயாவது கேட்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். சரிங்களா. ஆக்சுவலாக நேச்சுரல் பிக்மெண்ட் என்ன எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. சாக், இது வந்து நேச்சுரல் பிக்மெண்ட் தான், ஏன்னா கால்சியம். சிந்தட்டிக் பிக்மெண்ட் ஒயிட் லெட், ரியாக்டிவ் பிக்மெண்ட் ரெட் லெட், இனர்ட் பிக்மெண்ட் டேனியம் டை ஆக்சைடு. அவ்வளோதான். இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக எல்லாமே டைரெக்டாகவே மேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ போரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. போரான்ல வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. நைட்ரஜன்ல வந்து 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஆக்சிஜன்ல வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. நியான்ல வந்து 0 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ சாரி 0 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து டி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ சிஏபிஎஃப் ஓவர். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மற்ற கொஷின்ஸ் ஏதாவது வேணும்னா கூட இந்த சேனலில் வந்து யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருப்பேன். பிகாஸ் இது வந்து சடனாக சால்வ் பண்ணதுனால இதோட பிவைக்யூஸ் ரெலவன்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இதில் அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மற்ற கொஷின் பேப்பர்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக பிவைக்யூஸோட ரெலவன்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் அதை உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை போய் பாருங்கள். ஆல்சோ மெயின்ஸ் கொஷின் பேப்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்ஸ் உங்களுக்கு அதோட ஆன்சர் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து டெலகிராம் பேஜில் வந்து போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் பேஜுமே கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன் லிங்க்கு. ஸோ அப்போ அதில் போய் நீங்கள் டெலகிராமோட ஐடியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.